அப்பா கூட சேர்ந்துக்கோங்க, ஒன்றா சேருங்க. அப்புறம் இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வர முடியாது. நாங்கள் யார் நீங்கள் துரோகிகள் நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள், நாங்களாம் வெளியில் போயிடுறோம். நீங்களும் மருத்துவரையா இறுதியாக சொல்கிறேன், மருத்துவரையாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணுறேன், நானே என் குடும்பமாக என் மகனா யாரும் கட்சியில் இல்லை, ஆனால் எந்த கட்சிக்கும் போக மாட்டோம், மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைதியாக இருப்போம். இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க, நீங்கள் வாங்க, ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியேறிக்கிறோம், வந்து சேர்ந்து பண்ணுங்க. அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். அந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்போ அங்கே போனவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது சின்னையா அவர்களை அவருக்கு மத்திய அமைச்சர் அவருக்கு நாடாளுமன்ற எல்லாத்துக்கும் நான் தான் செஞ்சேன். இது பல முறை சொல்லி எங்களுக்கெல்லாம் காது புளிச்சு போச்சு, அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது அதை சமரசம் செய்வதற்காக நான் மிக மிக கடுமையாக பாடுபட்டேன்னு சொல்றார். நான் இப்ப கேட்கிறேன், ஜி.கே. மணி அவர்களை பார்த்து கேட்கிறேன், பிரச்சனை ஏற்பட்டு ஐயாவும் சின்னையாவும் சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்ட பிறகு எத்தனை முறை நீங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பல முறை சந்தித்தீர்கள், பல முறை மீண்டும் மீண்டும் போய் உட்கார்ந்து பேசுனீங்க. எத்தனை முறை மருத்துவர் சின்னையாவை நீங்க சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தையை எத்தனை முறை நீங்க நடத்துறீங்க? ஒன்னு சொல்லுங்க. ஒரு முறை கூட ஐயா சின்னையா அவர்களை சந்திக்கல, அவரிடம் பேசல. அவர் ஐயா அவர்கிட்ட போயிட்டு அங்க உள்ள இருந்துகிட்டு அங்க ஐயா அவர்களை ஸ்க்ரூ பண்ணி விடுறதும், தூண்டி விடுறதும், அங்க தூபம் போடுறதும், எண்ணெயை ஊத்துறதும், இந்த வேலையை தான் செஞ்சிருக்காரு. நான் பகிரங்கமா சொல்றேன், நீங்க ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ற நீங்க சொன்னீங்கல்ல, சமாதானம் பண்றதுக்கான முயற்சி மேற்கொண்டன்னு சொன்னீங்கல்ல. ஐயாவை பல முறை சந்தித்த நீங்கள் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஐயாவை பாக்குறீங்க, இன்று மாலை சின்னையாவை பாருங்க, மறுநாள் பாருங்க, இவரையும் அவரையும் பார்த்து விட்டு அடுத்தது போகணும். இன்னைக்கு பாக்குறீங்க, 2 நாள் கழிச்சு திரும்பி ஐயாவை பாக்குறீங்க, திரும்பி ஐயாவை பாக்குறீங்க. அது சமரசமா? இது உள்ளபடியே சொல்லுங்க. நீ அவர் என்கிட்ட சொல்லட்டும், நான் இருவரையும் நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு முறையும் சந்தித்து நான் சமாதான முயற்சியை மேற்கொண்டேன்னு சொல்லட்டும். நாங்க செஞ்சோம் சார், பல முறை நாங்க செஞ்சோம்.